Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான கிரேப் ஜூஸ் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரேப் ஜூஸுக்கு நான் இன்னைக்கு கருப்பு பன்னீர் திராட்சை எடுத்து நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்க ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். பனங்கற்கண்டு ஆப்ஷனல் தான். இது போட்டால் ஜூஸோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அரை மூடி எலுமிச்சம்பழம், ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இது சேர்த்தோம்னா ஜூஸோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கழுவி வச்சிருக்க திராட்சை பழத்தை சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையும் பனங்கற்கண்டையும் சேர்த்திக்கலாம். எடுத்து வச்சிருக்க இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். எலுமிச்சம்பழத்தையும் இது கூடயே புழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நாம இந்த ஜூஸ்ல இஞ்சியும் எலுமிச்சம்பழமும் சேர்த்திருக்கனால குடிச்ச உடனே நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ பாருங்க, பழம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான திராட்சை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸ் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.